காசா போரில் காயமடைந்த 41 பாலஸ்தீன பிரஜைகள் தற்போது சுபாங் விமான தளத்தில் உள்ள ஹெங்க-16 ஸ்குவாட்ரன் படைப்பிரிவில் நோய் அறிதலுக்கான முதற்கட்ட பரிசோதனைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நோய் அறிதல் பரிசோதனைக்கு பின்னர் 26 ராணுவ மருத்துவமனை வாகனங்களின் வழி துவாங்கு மீசான் ராணுவ மருத்துவமனையில் ஒதுக்கப்பட்டுள்ள 3 வார்டுகளில் தங்கி சிகிச்சை பெறுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ காலித் நொருடீன் தெரிவித்திருக்கின்றார். அந்த 41 பேரில் 21 பெண்கள், 20 ஆண்கள் என 8 மாதங்கள் முதல் 42 வயது வரை உள்ள நோயாளிகளில் எலும்பு முறிந்தவர்கள், தலையில் கடுமையான காயங்கள், குறிப்பாக கை கால்களை இழந்தவர்கள் ஆவர். இதனிடையே அந்த நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களில் பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களின் மொத்தம் 86 குழந்தைகளும் இங்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் கூறினார். காயமடைந்த பாலஸ்தீன நோயாளிகளை ஏற்றிக்கொண்டு வந்த அரசு மலேசிய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஏர்பஸ் A400M விமானங்கள் இன்று சுபாங் விமான தளத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தன. இஸ்ரேலிய வன்முறை மற்றும் கொடுமைகளை எதிர்கொண்ட நாட்டிலிருந்து பாலஸ்தீன நோயாளிகளை சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லும் 5வது நாடு மலேசியா ஆகும்.